தாய்க்கிழவி தாய்க்கிழவியே இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம நெல்லை அனிதா தாய்க்கிழவிக்கு. நெல்லை அனிதா என்ன எப்போ பார்த்தாலும் உன் இளவு இங்கே சோசியல் மீடியாவில் தாங்க முடியல. அன்னைக்கு என்ன பார்த்தா இப்போ பணமாக பாடியாக கிடந்த மாதிரி வாயில் அரிசியை போட்டுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு அப்படியே கிடக்க நெட்டுப்பாடி கணக்கா. இப்போ என்னென்னா அங்கே வந்துட்டு வாயா பொழந்துக்கிட்டு வீடியோ போனதெல்லாம் வீடியோ அது வாயா இல்லை வேறு எது பெரிய குகையா? இவ்வளோ பெருசாக அணகுண்டா வாய் மாதிரி பொழக்க எவ்வளோ பெரிய வாய் எத்தான் தண்டி வாய். ஹை நெல்லை அனிதா வர வரவும் இம்சை தாங்க முடியல. நெல்லை அனிதா இப்படிலாம் பண்ணாத சரியா? எங்கே போனாலும் ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறது, எங்கே போனாலும் சாப்பிட்றது, இதே வேலை தான் உனக்கு. இன்ஸ்டாகிராம் பக்கம் சோசியல் மீடியா பக்கம் வரதுக்கே எரிச்சலாக இருக்குது. ஏன் தாய்க்கிழவி இந்த மாதிரி பண்ணுத? வயசான காலத்தில் வீட்டில் உட்காந்துட்டு பேரம்பேத்தியை கொஞ்சிக்கிட்டு சாப்பாடு கஞ்சியை குடிச்சிட்டு இருப்பியா? அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து சோசியல் மீடியா பக்கம் வந்துட்டு வாயா ஆன்னு பழந்துக்கிட்டு எதுக்குது? இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணும்னு எங்களுக்கு தலையெழுத்தா? கிழட்டு மூதேவி நெல்லை அனிதா இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டோன்னா சாணியை கரைச்சி வாயில் ஊற்றிடுவேன். கிழட்டு மூதேவி அனிதா இந்த மாதிரி பண்ணாத ரீல்ஸாக போட்டுக்கிட்டு எப்போ பாரு வான்னு வாயை பொழந்துக்கிட்டு இருக்குது. வாயில் எதுவும் பெயராமல் கரப்பாம்பூச்சி எதுவும் வாயை மூடிக்கிட்டு இரு கிறுக்கு மெண்டல் பே உள்ள.